இப்பொழுது நம்ம கண்களை மூடி தெய்வ செய்திக்கு நேராக கடந்து செல்வோம். எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே, எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே, அசைவாடும் மணலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் மணலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன், நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன், நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலை அசைப்பார், நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலை அசைப்பார், நெருப்பாய் இறங்கிடுவார் என் தேவன், நெருப்பாய் இறங்கிடுவார். ஆவியே 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 ஆவியே, அசைவாடும் கனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் மணலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, கேரி காற்று நீர் வற்றி போனாலும் வற்றாத ஜீவநதி நமக்கு உண்டு, கேரி நாற்று நீர் வற்றி போனாலும் வற்றாத ஜீவநதி நமக்கு உண்டு, பின்னிட்டு பாராமல் முன்னடப்பே, பின்னிட்டு பாராமல் முன்னடப்பே, அழைத்தவர் கரம் நடத்தும், நம்மை அழைத்தவர் கரம் நடத்தும். ஆவியே 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 ஆவியே, அசைவாடும் மணலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் மணலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. எங்களை அளவில்லாமல் நேசிக்கிற நன்மை தகப்பனே, உடைய சத்தத்தை கேட்பதற்காக நாங்கள் ஒவ்வொருவரும் உடைய பாதத்தில் காத்திருக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட பேச வேண்டும் என்பதற்காக நாங்கள் தாகத்தோடு வந்திருக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட பேசுங்கப்பா. நீர் விரும்புகிறபடி எங்களை உருவாக்குவதற்காக நாங்கள் கரத்தில் அர்ப்பணித்து நாங்கள் காத்திருக்கிறோம். ஆவியானவரே, நீர் எங்களை எப்படி உருவாக்க சுத்தமாக இருக்கிறீரோ, நீர் எப்படி எங்களை மனைய சுத்தமாக இருக்கிறீரோ, அதற்காக எங்களை விட்டு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் விரும்புகிறபடி எங்களை நடத்துங்கப்பா. ஆண்டவரே, உடைய கரத்தில் எங்களை அர்ப்பணித்து எங்களை ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் விட்டு கொடுத்து செபிக்கிறோம். ஆண்டவரே, அதுக்கு தடையாய் காணப்படுகிற எல்லா தடைகளை மாற்றி போடுவீராக இயேசுவின் நாமத்தினாலே. சிந்தனை சிதறடிக்கிற ஆவிகளை துரத்துகிற இயேசுவின் நாமத்தினாலே, பலவீனத்தை கொண்டு வருகிற ஆவிகளை துரத்துகிற இயேசுவின் நாமத்தினாலே, தூக்கத்தை கொண்டு வருகிற ஆவிகளை துரத்துகிற இயேசுவின் நாமத்தினாலே, ஆவியானவர் ஒவ்வொருவரையும் முழுமையாய் ஆளுகை செய்து இந்த நாளில் நீர் என்ன பேச சுத்தமா இருக்கிறீரோ அது முழுமையாய் ஒவ்வொருடைய பிள்ளைகளுடைய இருதயத்தில் தைக்கப்பட ஆவியானவர் உதவி செய்யும்படியா செபிக்கிறோம். ஆண்டவரே, அடியே நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறான்ப்பா. ஆவியானவரே, இந்த நாவையை பரிசுத்த ஆவியை எடுத்து நடத்தும்படியா செபிக்கிறோம். ஆண்டவரே, என் புத்தியில தோன்றுகிற காரியங்களோ, என் மனதில் தோன்றுகிற காரியங்களோ, என் எண்ணங்களில் தோன்றுகிற காரியங்களோ ஒன்றும் வெளிப்படாதபடி ஆவியானவர் எதை பேச சுத்தமா இருக்கிறீரோ, எதை உணர்த்த சுத்தமா இருக்கிறீரோ, எங்க உருவாக்க சுத்தமா இருக்கிறீரோ அது மாத்திரம் வெளிப்படுவதற்காக எங்களை முழுமையாய் என்னை விட்டு கொடுக்குறான்ப்பா. என்னுடைய குற்றங்கள் குறைகள் எல்லாவற்றையும் மன்னியும் ஆண்டவரே. கிருபையாய் இறங்கி இந்த நாளில் என்னை வெளிப்படும்படியாய் செபிக்கிற ஆண்டவரை என்னுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரை தாழ்த்துக்கிறோம். பொறுப்பேற்று மனித மேசும் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த நாளிலே கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாய் கொடுக்கப்பட்ட ஒரு தலைப்பு, இருதயத்துக்கு ஏற்றவன். இந்த வருஷத்துல ஆண்டவர் நம்மளிடத்துல எதிர்பார்த்த ஒரு காரியம், நீங்க இருதயத்துக்கு ஏற்றவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆவியானவர் இந்த நாளில் நம்ம ஒவ்வொருவரோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். வாசிங்க அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் 13:22. ஆமீன். இந்த இடத்துல வாசிக்கிறோம், கர்த்தர் இந்த இடத்துல
தாவீதை குறித்து ஒரு சாட்சி கொடுக்குறார், அவன் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று. அதே போல் நீங்கள் இன்னொரு இடத்துல நீங்கள் வாசிக்கும் பொழுது நப்தாலியை குறித்து ஒரு சாட்சி சொல்லுகிறத நீங்கள் பார்க்க முடியும். அதில் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, வாசிங்க யோவான் 1:47 வாசிக்கும் பொழுது, இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேல் என்று சொல்லி நப்தாலியை பார்த்து கர்த்தர் சாட்சி கொடுக்கிறத பார்க்க முடியும். இந்த நாளிலே கர்த்தர் நம்மோடு கூட சொல்கிற ஒரு காரியம், நீங்கள் இருதயத்துக்கு ஏற்றவளாக இருக்க வேண்டும். அப்போ தாவீதை ஏன் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று கர்த்தர் சொல்கிறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தாவீது உடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள், கர்த்தர் தாவீதிடத்தில் எதிர்பார்த்த எல்லாவற்றையும் அவன் நிறைவேற்ற ஒரு மனுஷனாய் காணப்பட்டான். அதனால தான் கர்த்தர் அவனை குறித்து சாட்சி சொல்கிறார், அவன் என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்லி. அவரை குறித்து ஒரு 5 காரியத்தை ஆவியானவர் எனக்கு காண்பித்து கொடுத்ததை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். முதலாவது காரியம், அவன் எப்படிப்பட்டவனா இருந்தார் என்று சொன்னால், கர்த்தரை முழுமையாக விசுவாசித்த ஒரு மனுஷனாக இருந்தான். நீங்கள் தாவீதை குறித்து நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, அவன் கர்த்தரை முழுமையா விசுவாசித்தான். தேவ பிள்ளைகளே, நம்மிடத்துல கர்த்தர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் அதுதான், நீங்க முழுமையாய் கர்த்தரை விசுவாசிக்க வேண்டும். நீங்க தாவீது எப்படி விசுவாசித்தான்னு சொல்லி நீங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் விசுவாசித்த விதங்கள். 1 சாமுவேல் 17:45 வாசிங்க. 17:45. ஆமீன். இந்த இடத்துல பாருங்க, அவன் எப்படி வருகிறான், சாதாரணமாக வரலாம். அவன் வரும்போது சொல்கிறான், நீ நிந்தித்த இஸ்ரவேலின் இராணுவத்தின் சேனையின் தேவனாய் கர்த்தருடைய நாமத்தினால வருகிறேன்னு சொல்கிறான். நீங்கள் யோசித்து பாருங்கள், தாவீது யுத்த வீரன் கிடையாது. இந்த இடத்துல நீங்கள் வாசிக்கும் போது தாவீது ஒரு ஆடு மேய்க்கிற ஒரு மனுஷன். ஆனால் அவனுக்கு முன்பதாக நிற்கிறவன் சாதாரண ஒரு மனுஷன் அல்ல, அவன் யுத்தத்தில் தேறின ஒரு மனுஷன். அது மாத்திரமல்ல, அவனை குறித்து நீங்கள் இதில் ஆரம்பத்தின் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ உயர்வாக இருந்தான். அவன் போட்டிருந்த அவனுடைய அந்த யுத்தத்தின் அந்த ட்ரெஸ்ஸு எவ்வளோ வெயிட்டாக இருந்தது, அவன் வைத்திருந்த பட்டை எவ்வளோ வெயிட்டாக இருந்தது, எல்லாத்தையும் நீங்கள் பார்க்க முடியும். ஆனால் தாவீது யுத்த வீரன் அல்ல. யுத்தத்துக்கு எந்த குணாதிசயம் இல்லாத ஒரு சூழ்நிலையில தான் தாவீது சொல்கிறான், நான் அவர் கர்த்தரை முழுமையாக விசுவாசித்து அவன் சொன்ன வார்த்தை, அப்படிப்பட்ட ஒரு வார்த்தை வெளிப்பட்டதை நீங்கள் பார்க்க முடியும். தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு அநேக வேளையில் நம்ம சூழ்நிலையில பார்த்து நம்ம பயந்து வார்த்தைகளை, விசுவாச வார்த்தையை அறிக்கை செய்கிறது இல்லை. இந்த இடத்துல பாருங்க, அவன் இன்னும் ஒரு பக்கம் மேலே சொல்லணும் பார்த்தீங்கன்னா, தாவீதுக்கு யுத்தத்துக்குரிய வஸ்திரங்களை தரித்து அவனை போகுன்னு சொல்லும் போது அவன் அதை போட்டு நடக்கும்போது அவனால் நடக்க முடியலை. அவன் சொல்கிறான், இதெல்லாம் போட்டு என்னால் செய்ய முடியாதுன்னு சொல்லி அவன் அதை எல்லாவற்றையும் கலற்றி போட்டு போன ஒரு மனுஷனாக இருந்தவன் தான் தாவீது. அந்த இடத்துல கோலியாத்து முன்பதாக நிற்கும் பொழுது அவன் அப்படிப்பட்ட ஒரு மனுஷனாக இருந்த பொழுதும் அவன் போன விதங்கள் எப்படின்னு கேட்டால், அவன் தேவனுடைய நாமத்தினால அவன் போய் நின்னான். தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு முன்பதாக எந்த காரியம் கோலியாத்தான் இருக்கிறது, உங்களுக்கு முன்பதாக எந்த காரியம் வல்லமையாக நின்றுக்கிறது மாதிரி உங்களுக்கு தோணுது, நீங்கள் சொல்லுங்கள் அதை பார்த்து. அதனால தான் கர்த்தர் அவனை பார்த்து சொன்னேன், நீ இருதயத்துக்கு ஏற்றவன் சொன்ன காரணம் என்னன்னா, அவன் தேவனை முழுமையாக விசுவாசத்தான். அவனுடைய விசுவாசம் எப்படின்னா, இந்த உலகத்தை உண்டாக்கின கர்த்தர் என் பக்கத்தில் இருந்தா இவன் எம்மாத்திரம், அவனால் என்னை ஒன்றுமே செய்ய முடியாது. என் தேவன் அவனை காட்டிலும் பலம் உள்ளவர், அவனை காட்டிலும் வல்லமை உள்ளவர் என்பதை அவன் அறிந்திருந்ததுனால தான் அவன் தைரியமாக அந்த இடத்துல போய் சொல்ல முடியுது. தேவ பிள்ளைகளே, உங்களால் என்னாலே அப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்ல முடியுதா? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. நம்ம வாழ்க்கையில் ஒரு பிரச்சனைகள் வரும்பொழுது, ஒரு போராட்டம் வரும்போது, நமக்கு விரோதமாய் சில காரியங்கள் எழும்பும் பொழுது, ஐயோ அவங்க ரொம்ப பயங்கரமான ஆள், அவங்கள எதிர்த்து நம்மளால ஒன்றுமே செய்ய முடியாது, அவங்கக்கிட்டலாம் பேச நம்மளால முடியாது, நம்ம அவ்வளோதான், நம்ம எல்லாம் முடிஞ்சிருவோம் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் நீங்கள் யார் என்பது அநேக வேளையில் அறியாததுனால தான் இப்படிப்பட்ட அவிசுவாசமான வார்த்தைகளை சொல்கிறவராக இருக்கிறீங்க. தேவ பிள்ளைகளே, தாவீதை போல நீங்கள் விசுவாச வார்த்தைகளை அறிக்கை செய்கிறவளாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆவியானவரால் பேசி கொண்டிருக்கிறார். உங்களுக்கு விரோதமாக எப்படிப்பட்ட காரியங்கள் வந்தாலும் நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் ஏன் அப்படி தைரியமாக சொல்லணும்னு கேட்டால், நான் தேவ வசனத்தின்படி வாழுகிற ஒரு மனுஷன், கர்த்தருக்கு பிரியமாய் நடக்கிற ஒரு மனுஷன், நான் எனக்கு விரோதமாக எந்த காரியம் ஒன்றும் வராது. நீங்கள் சொல்லுங்கள், கர்த்தர் என்னுடைய தலையில் ஒவ்வொரு முடி எண்ணி வைத்திருக்கிறார், அவருடைய சுத்தம் இல்லாமல் ஒன்றும் கீழே விழாது அப்படின்னா இந்த காரியம்
காரியம் என்னை என்ன செய்து விடும், என்னை ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்லி நீங்க விசுவாசத்தோட சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினால நான் வருகிறேன், அவர் எனக்காக யுத்தம் செய்து இதுல ஜெயத்தை தர அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார்னு சொல்லுங்க. தாவீது அந்த விசுவாசத்து நிமித்தமாய் பாருங்க, தாவீது ஒரு கூழாங்கல்லை கொண்டு அந்த இடத்துல கோலியாத்தை ஒரே ஒரு அடியில முழுமையாய் வீழ்த்தி போட்டதை பார்க்க முடியும். தேவ பிள்ளைகளே, அவனுக்கு முன்பதாக அது பெரிய பர்வதமா இருந்தது, அது சமபூமியாய் போனது போல கர்த்தர் அப்படிப்பட்ட காரியத்தை உங்களை கொண்டு செய்ய அவர் வல்லமையா இருக்கிறார். ஆனால் நீங்க செய்ய வேண்டியது ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுமா? முதலாவது விசுவாசிக்க வேண்டும். தாவீது விசுவாசித்தான், தேவன் மேல் அவ்வளவு விசுவாசம் உள்ளவனா இருந்தான். இந்த நாட்களில் கர்த்தர் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்கிற ஒரு காரியம், மகனே மகளே, நீ விசுவாசிக்க வேண்டும். நீ முழுமையா விசுவாசி. நீ சூழ்நிலையை பார்க்காத, உன்னை சுற்றி நடக்கிற காரியத்தெல்லாம் பார்க்காத, உனக்கு விரோதமா எழும்புகிற காரியத்தை பார்க்காத. உன்னை உருவாக்கின தேவன் நான் நின்று கொண்டிருக்கிறேன், இந்த உலகத்தை உண்டாக்கின தேவன் நான் நின்று கொண்டு. அநேக வேளையில நம்ம தேவனை அறிகிற வண்ணமாய் அறியாததுனால தான் இப்படிப்பட்ட காரியத்துல நம்ம பயந்து போய் நிற்கிறோம். அவரை குறித்து நீங்க வேதத்துல, அதனாலதான் நான் பல முறை சொல்லியிருக்கிறேன், இந்த வேதத்தை நீங்க வாசிக்கும் பொழுது நிதானமாய் நீங்க வாசித்து பாருங்களேன், ஆண்டோடைய கை எவ்வளவு வல்லமையான காரியத்தை செய்தது என்பதை நீங்க அறிந்து கொள்ளுவீங்க. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் நடத்தும் போது பாருங்க, செங்கடலை இரண்டாக பிளந்து வெட்டாந்தரையில் நடக்க செய்தெல்லாம் இதெல்லாம் சாத்தியமில்லாத காரியத்தை இஸ்ரவேல் ஜனங்களுக்காய் கர்த்தர் செய்தது உண்மையானால் அவர் இன்றைக்கும் செய்ய அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அதனாலதான் அவர் வேதம் சொல்லுகிறது, அவர் நேற்றும் என்றும் என்றும் மாறாத ஒரு தேவன். அவருடைய வல்லமை குறைவற்றது இல்லை, அவருடைய வல்லமை நிறைவானது. அவருக்கு முன்பதாக ஒரு மனுஷனும் நிற்க முடியாது. அவருடைய வல்லமை அவ்வளவு பெரிதா இருக்கும் பொழுது நீங்க ஏன் சோர்ந்து போறீங்க? நீங்க ஏன் பயப்படுறீங்க? ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னையை பார்த்து சொல்லணும், என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்லி சொல்ல வேண்டும் என்பதற்காக தான் இந்த நாள் ஆவியான அந்த வார்த்தை உங்களோடு என்னோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். தேவ பிள்ளைகளை, முதலாவது நீங்க விசுவாசிக்க வேண்டும். நீங்க தாவீது விசுவாசித்தது போல நீங்க முழுமையா விசுவாசிங்க. கர்த்தர் உங்களை கொண்டு பலத்த காரியங்களை செய்கிறத உங்க கண்கள் பார்க்கும். நீங்க பாருங்க, தாவீதை ஆண்டவர் எங்க இருந்து எடுத்து எந்த இடத்துல கொண்டு போனார்? அதுக்கெல்லாம் காரணம் ஒண்ணே ஒண்ணு, அவன் விசுவாசித்தான். கர்த்தருடைய வார்த்தையை அப்படியே விசுவாசித்தான், அது அப்படியே அந்த இடத்துல நிறைவேறினது. அதே போலதான் உங்க வாழ்க்கையில நீங்க முழுமையா விசுவாசித்தீங்கன்னா கர்த்தர் உங்களை கொண்டு பலத்த காரியங்களை செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். இரண்டாவது காரியம், அவன் தேவன் ஏன் அவனை குறித்து என் இருதயத்துக்கு ஏற்றவன் சொல்ல காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கர்த்தர் இடத்துல விசாரிக்கிறவனாய் காணப்பட்டான். எல்லா காரியத்தையும் அவன் ஆண்டுடைய சமூகத்துல விசாரிக்கிறவனாய் இருந்தான். எல்லா இடத்துலையும் எந்த காரியம் வந்தாலும் அவன் ஆண்டோடத்துல போய் விசாரிக்கிற ஒரு மனுஷனாய் காணப்பட்டான். 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்களேன். ஆமாம், இந்த இடத்துல பாருங்க, அந்த சூழ்நிலை எல்லாருக்கும் தெரிஞ்ச சம்பவம் தான். எனக்கு சமயம் இல்லாதனால நான் கடந்து போக விரும்புகிறேன். அந்த இடத்துல அந்த சூழ்நிலை எல்லாருக்கும் தெரியும். அவனுடைய குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையும் பிடித்து கொண்டு போயிட்டாங்க. அவனை நெருக்கப்பட்டாங்க. அந்த இடத்துல ஒரு நெருக்கம் உண்டாகிறது. அதுக்கப்புறம் நீங்கள் வாசிங்க 1 சாமுவேல் 36 கூட வாசிங்க. ஆமாம், அந்த இடத்துல பாருங்க, மிகவும் நெருக்கப்பட்டான். அந்த சூழ்நிலையிலும் அவன் போய் ஆண்டோடத்துல விசாரிக்கிறான். தேவ பிள்ளைகளே, அவனுடைய நெருக்கத்தின் மத்தியில அந்த காலகட்டத்தில் அவன் யுத்த வீரனா இருந்தான். நல்ல யுத்த வீரனா நான் ஆண்டவர் உருவாக்கிட்டார். நான் யுத்த வீரன், நான் போய் ஜெயிச்சிருவேன். அதுக்கு முன்னாடி எல்லா யுத்தங்களையும் ஜெயித்த ஒரு மனுஷனா இருந்த தாவீது என்னால் ஜெயிக்க முடியும்னு சொல்லி அவன் கடந்து போகலை. அவன் போய் ஆண்டவரத்துல விசாரிச்சு, ஆண்டவரே, இதை நான் பின்தொடர்ந்து போகணுமா, இதை நான் மீட்டு கொள்ளுவனா என்று சொல்லி அவன் விசாரிக்கிறான். தேவ பிள்ளைகளை, அநேக வேளையில் நம்ம செய்கிற ஒரு தவறு என்ன தெரியுமா? நம்மக்கிட்ட அந்த திராணி இருக்குன்னு சொன்னோடனே நம்மளே அந்த காரியத்தை செய்கிறதுக்கு துணிஞ்சு போகிறனால தான் அநேக இடத்துல நீங்கள் விழுந்து போகிறீங்கன்னு சொல்லி ஆவியான நாளில் பேசி கொண்டு இருக்கிறார். நீங்கள் ஆண்டவரத்துல போய் விசாரிக்கணும். ஒரு காரியத்தை செய்கிறதுக்கு ஆண்டவரே, இதை நான் செய்யட்டுமா, இதை உங்களுடைய கரம் இதில் இருக்கிறதா, இதை நான் செய்யட்டுமா, இதை நான் வாங்கட்டுமான்னு சொல்லி அநேகர் கேட்கறது இல்லை. எனக்கு இதை அதுக்குள்ளான பொருளாதார தேவை இருக்குதுன்னு சொல்லும்போது அதை கண்மூடித்தனமாக நான் வாங்கி விடுகிறேன். அது வாங்கினதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லாமல் அந்த பணம் வேஸ்டாக போகிறத பார்க்க முடியும். இல்லைன்னா ஒரு காரியத்தை நம்ம அவசரப்பட்டு வாங்கி அதில் நஷ்டம் அடைகிறத பார்க்க முடியும். அதனால தான் ஆண்டவர் இந்த இடத்துல சொல்கிற ஒரு காரியம், நீங்கள் தாவீதை போல
நீங்கள் என்னிடத்தில் வந்து விசாரிக்கிறவளா இருக்க வேண்டும். போய் கேட்கணும் ஆண்டவரோட சமூகத்தில், ஆண்டவரே இந்த காரியத்தை நான் செய்யட்டும் ஆண்டவரே. அப்போ தாவீதுக்கு எல்லாம் இருந்தது. அவனால் யுத்தம் செய்து உலக பிரகாரமாய் பார்க்கும்போது அவனால் முடியும். ஆனால் அவன் ஆண்டவரை கேட்டான். ஏன் தெரியுமா? அவனுக்கு தெரியும் ஜெயம் கர்த்தரிடத்துல தான் வருகிறது என்பதை அவன் அறிந்திருக்கிறான். அதனால தான் வசனம் நமக்கு காண்பித்து கொடுக்கிறது, குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால தான் வரும் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்குது. பவுல் நட்டாலும் அப்போலோ நீர் பாய்ச்ச, விளைய செய்கிறது கர்த்தர் தான். அதனால நம்மளுடைய பலத்தினாலேயோ நமக்குள்ள இருக்கிற பொருளாதாரத்தினாலேயோ இது எல்லாத்தையும் ஜெயித்தர முடியாது. அவன் தேவனை சார்ந்தான். அவன் தேவனிடத்தில் விசாரித்த, ஆண்டவரே இதை நான் செய்யட்டுமா, ஆண்டவரே இதை நான் பின்தொடரட்டுமான்னு சொல்லி தேவனிடத்தில் இந்த உத்தரவு வந்த உடனே அவன் கடந்து போய் அதை முழுமையாக மீட்டு கொண்டு வந்ததை பார்க்க முடியும். ஆண்டவர் இந்த நாளில் பேசுகிற ஒரு காரியம் இதுதான். தெய்வ பிள்ளைகளே, நீங்கள் சின்ன காரியமாக இருந்தாலும் பெரிய காரியமாக இருந்தாலும் முதல்ல என்னிடத்துல வந்து விசாரிங்க, என்னிடத்துல ஆலோசனை கேளுங்க. ஆண்டவரே இதை நான் செய்யட்டுமா, ஆண்டவரே இதை நான் எடுக்கட்டுமா, இதை நான் வாங்கட்டுமா, ஆண்டவரே. உலக பிரகாரமாய் பார்க்கும்போது இது சின்ன காரியமாக இருக்கலாம், ஆனால் அது உங்களுக்கு பெரிய நஷ்டத்தை கொண்டு வந்து விடும். அதனால தான் ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவரிடத்துல விசாரிக்க வேண்டும் என்று சொல்லி ஆவியான நாளில் பேசி கொண்டிருக்கிறார். தேவ பிள்ளைகளே, அதனால தான் கர்த்தர் தாவீதை பார்த்து சொன்னார், என் இருதயத்துக்கு நீ ஏற்றவன் என்று சொல்லி. அப்போ அப்படிப்பட்டவனாய் நீங்களும் நானும் காணப்பட வேண்டும் என்பதுக்காக தான் கர்த்தர் இந்த காரியத்தெல்லாம் உங்களோடும் என்னோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். மூன்றாவது காரியம், தாவீது எப்படிப்பட்டவனா இருந்தான்னு பார்த்தீங்கன்னா, கர்த்தரை தேடுகிறதுல அவன் அவ்வளவு வாஞ்சை உள்ள ஒரு மனுஷனாய் காணப்பட்டான். நீங்க வாசிங்க சங்கீதம் 122 1வது வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 122 1. ஆமென். அந்த இடத்துல பாருங்க, வாசிக்கிறோம், கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கும் போது அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாய் போனான்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. நம்ம அப்படி சந்தோஷமா வரோமா? யோசித்து பாருங்க. நான் எங்கள் அப்பாவை பார்க்க போறேங்கிற சந்தோஷத்துல வரோமா? இல்லை இந்த ஓய்வு நாள்னா நம்ம போய் சபையில் போய் உட்காரணும் அப்படிங்கிறதுல, இல்லை எல்லாரும் கேட்பாங்கன்னு சொல்லி வரோமா? யோசித்து பாருங்க. தாவீது சந்தோஷமாய் தேவனுடைய ஆலயத்துக்கு போனவனாய் காணப்பட்டான். அதே போல 27வது சங்கீதம் 4வது வசனத்தை வாசிங்களேன். 27:4. ஆமென். அந்த இடத்துல கர்த்தருடைய மகிமையை நான் காணும்படியா அவன் அவ்வளவு தாகமா இருந்தானா. நம்முடைய வாழ்க்கையில் அந்த தாகம் இருக்குதா? யோசித்து பாருங்க. நான் கர்த்தருடைய அந்த பிரசன்னத்தை நான் பார்க்கணும், நான் தேவனை இன்னும் அறிந்து கொள்ளணுங்கிற அந்த தாகம் உங்களுக்குள்ளே இருக்குதான்னு சொல்லி நீங்கள் கேட்டு பாருங்கள். உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு அப்படிப்பட்ட எண்ணங்கள் வருகிறதா? நீங்கள் தாவீது அப்படிப்பட்டவனாக இருந்ததுனால தான் ஆண்டவர் சொன்னார், இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்லி. நீங்கள் தாகம் உள்ளவனாக இருக்கணும், நான் இன்னும் தேவனை அறிந்து கொள்ளணும். உலக பிரகாரமாக நம்ம அநேக காரியத்துக்காக பிரயாசப்படுகிறது தவறல்ல, ஆனால் அதை காட்டிலும் அதிகமாய் தேவனை தேடுகிறதில்ல, என் அப்பாவை இன்னும் நான் அறிந்த வண்ணமாய் அறிய வேண்டும் என்கிறதுல அதிகமாய் கவனத்தை செலுத்த வேண்டும் என்று சொல்லி ஆவியான நாளில் பேசி கொண்டிருக்கிறான். வேதத்தை அதிகமாய் தியானிக்கிறதுல நேரம் செலவழிங்க. இந்த வேதத்தில் இருக்கிற மறைவானதை நான் அறிந்து கொள்ளணும். அப்பா எனக்கு இதில் இருக்கிறதெல்லாம் சொல்லிக் கொடுங்க, நான் இன்னும் அறிய வேண்டும், இன்னும் நான் அறிந்து கொள்ளணும், உங்களுடைய மகிமையை நான் பார்க்கணும் என்கிற அந்த தாகம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆனால் அநேகர் நம்ம எப்படி பார்க்குறோம் தெரியுமா? ஆண்டோட கரத்தை பார்த்து கொண்டே இருக்க, ஆண்டவரே எனக்கு என்ன தர போறீங்க, இன்னும் என்ன தர போறீங்க, இன்னும் எனக்கு என்ன தர போறீங்க. இன்னைக்கு உலகத்தில் அநேகர் அந்த என்ன கொடுக்க போறாருன்னு தான் பார்க்குறோமே தவிர அவருடைய முகத்தை பார்க்கறதுக்கு இன்னைக்கு ஆட்கள் ரொம்ப கம்மியாக தான் இருக்கிறோம். தேவ பிள்ளைகளே, நீங்கள் அவர் முகத்தை தேடுங்க. ஆண்டவரே நான் உங்களுடைய மகிமையை நான் பார்க்கணும், ஆண்டவரே உங்களுடைய மகிமையை நான் பார்க்கணும், ஆண்டவரே அதற்கு என்னை தகுதிப்படுத்துங்கப்பா. நான் இன்னும் அறிந்து கொள்கிறதுல ஆண்டவரே நான் இன்னும் என்னோட நேரத்தை செலவழிக்க எனக்கு கிருபை தாங்கன்னு சொல்லி எத்தனை பேர் கேட்கறதுக்கு ஆயத்தமாக இருக்கேன். தாவீது இதில் அதிகமாக கவனம் செலுத்தின ஒரு மனுஷனாக இருந்தான். அவன் தேவனை தேடுகிறதுல அதிக கவனம் உள்ள ஒரு மனுஷனாக இருந்தான். அப்படிப்பட்டவனாய் நீங்களும் நானும் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆவியானவரால் பேசி கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, தாவீதை தன் இருதயத்துக்கு ஏற்றவன் சொல்லி கர்த்தர் சொன்னது போல உங்களையும் என்னையும் சொல்ல வேண்டுமானால் நீங்கள் தாவீதை போல நீங்கள் அதிக தாகம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். தேவனை தேடுறதுல நீங்கள் முதல் இடம் கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆவியானவரால் பேசி கொண்டிருக்கிறார். 4வது காரியம், தன் பாவத்தை சுட்டி காட்டின உடனே அவன் பாதத்தில் விழுந்து அவன் ஒப்புக்கொண்டதை நீங்க பார்க்க முடியும். வாசிங்க 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிங்க. 2 சாமுவேல் 12:13.
ஆமேன். இந்த இடத்துல பாருங்க, அநேக வேளையில கர்த்தர் நம்மளை சில கரத்துல நம்மளுக்கு உணர்த்தும் பொழுது, உங்களுடைய தவறுகளை உணர்த்தும் போது பாதத்தில் விழுந்துருங்க. ஆண்டவரே, நான் பாவம் செய்தது உண்மைதான் ஆண்டவரே. ஆண்டவரே, நமக்கு விரோதமாய் நான் தப்பு செய்துட்டாப்பா, என் மேல் இரக்கம் செய்யுங்க. தாவீது தன்னுடைய குற்றத்தை காண்பித்து கொடுத்த உடனே அவன் பாதத்தில் விழுந்து போனான். ஆண்டவரே, என்னை மன்னிங்க ஆண்டவரேன்னு சொல்லி, நீங்க சவுலை போல நீங்க அதுக்கு சாக்கு போக்கு சொல்லாதபடி நீங்க ஆண்டோட சமூகத்தில் ஒப்புக்கொள்ளணும். ஆண்டவரே, நான் செய்தது உண்மைதான் ஆண்டவரே, நான் செய்தது உண்மைதான், என் மேல் மனம் இறங்குங்க ஆண்டவரே, நான் செய்துட்டு ஆண்டவரே எனக்கு கிருபை தாங்கன்னு சொல்லி எத்தனை பேர் கேட்கறதுக்கு ஆயத்தமா இருக்கீங்க? அநேகர் என்ன தெரியுமா, அதற்கு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி நம்ம செய்ததை நியாயப்படுத்துறது தான் பார்க்கிறோமே தவிர அந்த குற்றத்தை ஒப்புக்கொள்ளுறதுக்கு தயாரா இல்லை. அநேகருடைய சிந்தனைகளும் எண்ணங்களும் அப்படிதான் இருக்கிறது. ஒரு குற்றத்தை நமக்கு ஆண்டவர் அநேக மூலமா பேசுவார். நம்ம செய்கிற தவறை அநேகர் மூலமா நமக்கு உணர்த்தும் பொழுது நம்ம செவி சாய்க்கிறவர்களா இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆவியானவர் நல்லா பேசி கொண்டு இருக்கிறார். ஐயோ, நான் அதை ஒத்துக்கிட்டேன்னா என்ன நினைப்பாங்க? அதெல்லாம் நமக்கு தேவை கிடையாது. நம்ம ஒப்புக்கொள்ளணும். ஆண்டவரே, ஆமா ஆண்டவரே, நீங்க எனக்கு உணர்த்துனீங்களே ஆண்டவரே, இந்த பாவத்தை நான் செய்த ஆண்டவரே, என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே, எனக்கு இரக்கம் செய்யுங்க ஆண்டவரே, அப்பா மேல உடைய கண்ணிலிருந்து எனக்கு கிருபை தாங்கன்னு சொல்லி எத்தனை பேர் கேட்குறீங்க? அது மாதிரி எத்தனை பேர் சாக்கு போக்கு சொல்லி கொண்டு இருக்கிறீங்க? இந்த நாளில் ஆவியானவர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். இந்த சாக்கு போக்கு சொல்றதெல்லாம் தூக்கிறீங்க. நீங்க நிறைய சொல்லுவாங்க, என் சூழ்நிலை அப்படி இருக்குது, வேற என்ன செய்ய முடியும், நான் அப்படிப்பட்ட இடத்துல இருக்கிறேன், என்னால் என்ன செய்ய முடியும், அதனால தான் நான் அப்படி செஞ்சேன். அப்படி சொல்லாதீங்க. ஆண்டவர் எல்லா இடத்துலையும் உங்களை பரிசுத்தமாய் வாழ வைக்க அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. நீங்க எப்பேற்பட்ட இடத்துல இருந்தாலும் உங்களை பாதுகாக்கிற வல்லமையுள்ள ஒரு தேவன் ஒருவர் இருக்கிறார். நீங்க ஒப்பு கொடுத்தீங்கன்னா, நீங்க சமர்ப்பித்தீங்கன்னா, ஆண்டவர் அந்த இடத்துல உங்களை பரிசுத்தமாய் வாழும்படியே செய்கிறத நீங்க பார்க்க முடியும். அந்த இடத்துல உங்களை ஜெயமாய் வாழ வைக்க உங்களால பார்க்க முடியும். ஆண்டவருடைய வல்லமை எப்படி இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் முன்னாடி நான் விழுந்து கொண்டிருந்தேன், நான் என்னைக்கு என்னை தவறை நான் ஒப்புக்கொண்டோம், அதே இடத்துல தான் இருக்கிறேன், ஆனால் விழாதபடி கர்த்தர் என்னை நிற்க வைக்கிறார் என்பதை நீங்க பார்க்க முடியும். தேவ பிள்ளைகளை, இந்த நாளில் ஆவியானவர் சொல்லுகிற ஒரு காரியம் இதுதான். நீங்கள் ஒப்புக்கொள்கிறவர்களா இருக்க வேண்டும். உங்கள் தவறை ஆவியானவர் சுட்டி காட்டும் பொழுது, இல்லை ஒரு மனுஷன் மூலமா கர்த்தர் உணர்த்தி காண்பிக்கும் பொழுது, நீங்க ஒப்புக்கொண்டு சொல்லுங்க, ஆண்டவரே, நான் செய்துட்டு ஆண்டவரே, இனி நான் செய்யாதபடி இருக்க எனக்கு கிருபை தாங்க, என்னை மன்னிங்கன்னு சொல்லி நீங்க கேட்டீங்கன்னா, ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுவா, என் இருதயத்துக்கு ஏற்றவன், என் இருதயத்துக்கு ஏற்றமல் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறத பார்க்க முடியும். தேவ பிள்ளைகளை, நீங்கள் அப்படிப்பட்டவர்களா இருக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய விருப்பமா இருக்கிறது. அவருடைய தேவனுடைய சிந்தனை எப்படின்னா, ஒருத்தரை மாத்திரம் அப்படி ஆக்குறது அல்ல, எல்லாத்தையும் அப்படிப்பட்டவர்களாய் மாற வேண்டும் என்பதுதான் தேவனுடைய விருப்பமா இருக்குது. உங்களுடைய பிள்ளைகளை நீ யோசித்து பாருங்க. ஒரு பிள்ளை மட்டும் நல்லா இருக்கணும்னு சொல்லி நினைப்பீங்களா? எனக்கு இருக்கிற எல்லா பிள்ளைகளும் நல்ல உண்மையும் உத்தமமோ நீதியாய் வாழணும், இந்த பிள்ளைகள்லாம் நல்ல ஒரு லெவலுக்கு போகணும்னு சொல்லி எவ்வளோ வாஞ்சியாக செய்கிறீங்க. நீ உலக பிரகாரமாக இருக்கிற தகப்பனும் தாயுமே இப்படி சிந்திக்கும் பொழுது, உங்களை உண்டாக்கின கர்த்தர் உங்கள் மேலே எவ்வளவு கரிசனையாக இருப்பார். யோசித்து பாருங்க. அவருடைய கண்கள் எப்பொழுதும் என் பிள்ளை இன்னும் என்கிட்ட வரணுமே, வராமல் ஓடிக்கொண்டு இருக்கிறானே சொல்லி இன்றைக்கும் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். தேவ பிள்ளைகளை, உங்களிடத்தில் ஆவியானவர் பேசி கொண்டிருக்கிறார். நீங்க எந்த இடத்துல ஒப்பு கொடுக்காமல் இன்னும் நீங்க கடினப்படுத்தி வச்சு கொண்டிருக்கிறீங்களோ, இந்த நாள் ஆவியானவர் சொல்றார், நீ நடத்துற, நீ சமர்ப்பித்து ஒப்பு கொடு, நான் உன்னை மீட்டெடுக்க நான் வல்லமை உள்ளவராக இருக்கிறேன். நீ சொல்ற நான் பலவீனன்னு சொல்லுகிற, நான் உன்னை பலனாக்குகிற வல்லமையுள்ள தேவன் நான் அந்த இடத்துல பலனை கொடுத்து உன்னை நிமிர்ந்து நிற்க செய்வேன் என்று சொல்லி ஆவியானவரால் பேசி கொண்டிருக்கிறார். தாவீது தன்னை அந்த இடத்துல ஒப்பு கொடுத்த போது பாருங்க, மறுபடியும் தாவீது விழுந்ததா எங்கேயுமே காணப்படலை. அவன் எங்கேயும் அது பிற்பாடு விழுந்து போகல. கர்த்தர் அவனை பலனுள்ளவனாய் மாற்றினார். அதே போலதான் நீங்க ஒப்புக்கொண்டு நீங்க சமர்ப்பித்தீங்கன்னா, அந்த இடத்துல உங்களை ஜெயமாய் கர்த்தர் நிறுத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். கடைசியாக தாவீதுடைய வாழ்க்கையில அவன் செய்த ஒரு பெரிய காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவன் அபிஷேகம் செய்த மனுஷன் மேல அவன் கை போடுவதில் அவன் கை போடாதவனாய் நின்று கொண்டிருந்தான். நீங்க வாசித்து பாருங்க. 1 சாமுவேல் 26 அதிகாரம் 9-11 வரைக்கும் வாசித்து பாருங்க. ஆமேன். இந்த இடத்துல பாருங்க, நம்ம அநேக வேளையில சில ஊழியக்காரர்களை நம்ம நாவுனால அநேக வார்த்தைகளை பேசுகிறோம். நம்ம சொல்கிறோம், ஆமாம் அவங்க அப்படி தான் நடக்கிறாங்க, அவங்க அப்படி தான் செய்கிறாங்க. இந்த இடத்துல நீங்கள் வாசிக்கும் போது, நீங்கள் அந்த இடத்துல சவுலை குறித்து வாசிக்கும் போது, சவுல் தேவனை விலகி போன காரியங்கள் எல்லாம் நடக்குது. ஆனாலும் அவன் சொல்லுகிறான், அவன் தேவனால் அபிஷேகப்படுத்தப்பட்ட ஒரு மனுஷன், அவன் மேலே நான் கையை போடக்கூடாது. அதுக்கப்புறம் நீங்கள் வாசித்து பாருங்க. அடுத்தது வாசிங்களேன் சிஸ்டர்.
ம் 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 ஆமேன். இந்த இடத்துல பாருங்க, அவன் அதில் ரொம்ப கவனமாக இருந்தான். நாமளும் இந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அவங்க அப்படி நடக்கிறாங்கன்னு சொல்லி நம்ம வாயில் வந்த மாதிரி பேசி அவங்கள குறித்து நம்ம சொல்லவே கூடாது. கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். நாம் யார் நியாய தீர்க்கிறதுக்கு? நான் யார்? நான் நம்மளை திருப்பி பார்க்கும்போது நம்ம இடத்துல அநேக குறைகள் இருக்குது. அவரும் ஒரு மனுஷன்தான். ஆண்டவர் பார்த்து கொள்வார். நீங்கள் அமைதியாக இருக்கணும்னு சொல்லி ஆவியானவரால் பேசிக்கொண்ட காரணம், இப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசின நிமித்தமாய் சில சாபங்களை நம்முடைய குடும்பத்தில் இன்னைக்கு காணப்படுகிறது. தேவ பிள்ளைகளே, இந்த காரியத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும்னு சொல்லி ஆவியானவரால் பேசி கொண்டு இருக்கிறார். எந்த ஊழியக்காரருக்கு விரோதமாக எந்த வார்த்தைகளையும் பேசாதீங்க. அவங்க தவறு செய்த அவரை கர்த்தர் பார்த்து கொள்வார். பாருங்க, அதுக்கப்புறம் அவன் மனம் திரும்பும்படியாக பல வழிகளில் ஆண்டவர் அவனோட கூட இடைப்பட்டிருப்பார். அவனுடைய முடிவு எப்படியாக முடிந்தது என்பதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. சவுலுடைய முடிவு எப்படியாக முடிந்தது என்பதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. தேவ பிள்ளைகளே, நீங்கள் இந்த காரியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். தாவீது தேவனால் அபிஷேகப்படுத்த மனுஷன் மேலே கை வைக்கக்கூடாது என்பதில் அவன் உறுதியாக இருந்ததை பார்க்க முடிந்தது. அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் எந்த ஊழியக்காரருக்கு விரோதமாக எந்த காரியத்தை நீங்கள் ஒரு நாளும் பேசிடாதீங்க. என்னுடைய ஆரம்ப நாட்களில் நான் ஆண்டவருக்குள்ள நான் வளர்ந்து வருகிற பொழுது கர்த்தர் இந்த காரியத்தை எனக்கு காண்பித்து கொடுத்தார். இந்த காரியத்தை காண்பித்து கொடுத்து என்கிட்ட சொன்னார், எந்த ஊழியக்காரருக்கு விரோதமாக எந்த வார்த்தை நீ பேசக்கூடாதுன்னு சொல்லி ஆவியானவர் எனக்கு காண்பித்து கொடுத்தார். அதற்கு ஆதாரமாக இந்த வசனத்தெல்லாம் எனக்கு காண்பித்து கொடுத்து ஒவ்வொரு காரியத்தையும் எனக்கு காண்பித்து கொடுத்தார். அப்போ இந்த காரியத்தை நான் இதெல்லாம் கற்றுக்கொண்டு வளர்ந்து கொண்டிருந்த சமயத்தில் முன்னாடி நான் போய்கொண்டிருந்த சபையில் அந்த சபையில் இருக்கிறவர் அநேகர் அந்த ஊழியக்காரருக்கு விரோதமாய் பேசுறதும் எழுதுறதும் இப்படிப்பட்ட அநேக காரியத்தை செய்வார். ஆனால் அவர் செய்கிறது தவறெல்லாம் இல்லை. அவர் செய்கிறது தான் அந்த இடத்துல எல்லாம் செய்து எழுதுனது எல்லாம் பண்ணது. ஆனால் ஒரு கொஞ்சம் காலங்களுக்கு அப்புறம் நான் அவர் மறுபடியும் பார்க்கும்படியாக என்னை ஆண்டவர் கொண்டு போனார். அவரை பார்க்கும்போது நான் ஆச்சரியப்பட்டு போனேன். எந்த வாயில பேசினாரோ, எந்த கையில எழுதினாரோ, அந்த கையும் முடக்கப்பட்டிருந்தது. அவர் வாயும் அப்படியே கோணலாய் பேச முடியாமல் அவர் கடந்ததை பார்த்து நான் அதிர்ச்சியான. ஆவியானவர் அந்த இடத்துல என்னோட கூட பேசின ஒரு காரியம், தேவ பிள்ளைகளே, ஒரு தேவ ஊழியர்காரருக்கு விரோதமாய் பேசும்பொழுது எப்படிப்பட்ட காரியங்கள் சம்பவிக்கும் என்பதை எனக்கு காண்பித்து கொடுத்தார். தேவ பிள்ளைகளே, இதில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். நம்ம யாரையும் நியாயப்படுத்தவோ யாரையும் குற்றப்படுத்தவோ நம்ம போகக்கூடாது. நம் தேவனுடைய கரத்தில் நம்ம விட்டு கொடுத்துடணும். ஆண்டவரே, நீங்கள் பார்த்து கொள்ளுங்கப்பா, நான் எனக்கு தீங்கு வராதபடி நான் நடக்க எனக்கு கிருபை தாங்க. தாவீது அதுதான் செய்தான். பாருங்க, காலங்கள் வரும்பொழுது தாவீதை கர்த்தர் உயர்த்தி மேலான ஒரு ஸ்தானத்தில் அமர வைத்தார். அதனால தான் கர்த்தர் தாவீதை குறித்து சொல்லும் பொழுது அவன் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்லுகிறத பார்க்க முடியும். தேவ பிள்ளைகளே, இந்த காரியத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த 5 காரியம் தாவீதோட வாழ்க்கையில் காணப்பட்டது போல உங்களுடைய வாழ்க்கையிலும் காணப்பட வேண்டும் என்று சொல்லி ஆவியானவர் நாளில் விரும்புகிறார். நீங்கள் ஆண்டோட கரத்தில் ஒப்பு கொடுப்பீங்களா? தாவீதை தன் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்லி இந்த 5 காரியத்தை ஆவியானவர் நமக்கு காண்பித்து கொடுத்ததை உங்கள் மனதில் தைத்து கொண்டு இதை குறித்து நீங்கள் சிந்திச்சு ஆண்டவரோட கரத்தில் நீங்கள் உங்களை இன்னும் அதிகமாக ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே, நீங்கள் தாவீது சொன்னது போல என்னையும் சொல்லணும். ஆண்டவரே, என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்லணும். ஆண்டவரே, நத்தாலியை பார்த்து சொன்னீரே, இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன்னு சொன்னீரே, அப்படியாக என்னையும் நீங்கள் சொல்லணும். ஆண்டவரே, நான் அதிகமாக எப்பொழுதும் ஜெபிக்கிற ஒரு காரியம் உண்டு. ஆண்டவரே, நத்தாலியை பார்த்து சொன்னீரே, ஆண்டவரே, கபடற்ற உத்தம இஸ்ரவேலன்னு சொன்னீங்களா? ஆண்டவரே, அப்படிப்பட்டவனாய் என்னையும் சொல்லணும். ஆண்டவரே, என்னை அப்படிப்பட்டவனாய் மாற்றுங்கன்னு சொல்லி நான் அதிகமாக ஜெபிக்கிறது உண்டு. தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு உங்களையும் என்னையும் அப்படிப்பட்டவளாய் மாற்ற வேண்டும் என்று தேவ சித்தமாக இருக்கிறது நிமித்தமாய் இந்த காரியத்தை நமக்கு காண்பித்து கொடுத்து நம்ம சரி செய்ய வேண்டிய இடத்துல சரி செய்து நம்மளை பரிசுத்தப்படுத்துவதற்காக தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்து நம்ம ஜெயம் பெறுவதற்காக தேவனுடைய கிருபையை நாட வேண்டும் என்று சொல்லி அதுக்காக தான் இந்த நாள் ஆவியானவர் உங்களோடும் என்னோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். நம்ம கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். எங்களை அளவில்லாமல் நேசிக்கிற நண்பின் தகப்பனே, இந்த வார்த்தை மூலமா எங்களோடு கூட பேசினதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே,
எங்களை அதிகமாய் நேசித்தது நிமித்தமாய், எங்கள் மேல் அதிகமாய் அன்பு செலுத்தது நிமித்தமாய், எங்களை அதிகமாய் ஆண்டவரே நீர் எங்களை கண்ணோக்கி பார்த்தது நிமித்தமாய் இந்த வார்த்தைகளை எங்களோடு கூட நீ பேசியிருக்கிறீங்க ஆண்டவரே. அப்பா, நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க ஆண்டவரே, தாவீதுக்கு சொன்னது போல நான் உன்னையும் சொல்ல வேண்டும் என்பதே என்னோட விருப்பமாக இருக்குதுன்னு சொல்லி என் இருதயத்துக்கு ஏற்றவனாய் நீங்கள் இருக்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த வார்த்தை ஆவியானவர் பேசி கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, இந்த காரியத்துக்காக நீங்கள் ஒப்பு கொடுங்க. எந்த இடத்துல ஆவியானவர்களை உணர்த்துறாரோ, எந்த இடத்துல நீங்க தவறி போனீங்களோ அந்த இடத்தை ஆவியானவர் உணர்த்தி உங்களிடத்துல காண்பித்து கொடுத்து கொண்டு இருக்கிறார். அந்த இடத்துல நீங்க ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களுக்காக கர்த்தர் இறங்கி அந்த இடத்துல ஜெயம் பெறும்படியா கர்த்தர் உதவி செய்வேன் என்று சொல்லி ஆவியானவர் பேசி கொண்டிருக்கிறார். நீங்களும் அவருக்கு இருதயத்துக்கு ஏற்றவளாய் மாற்றுவேன் என்று சொல்லி, உங்களையும் அப்படிப்பட்டவளாய் மாற்றுவேன் என்று சொல்லி ஆவியானவர் பேசி கொண்டிருக்கிறார். நீங்கள் ஒப்பு கொடுத்தீங்கன்னா உங்களை கர்த்தர் அப்படிப்பட்டவளாய் மாற்ற போகிறேன் என்று சொல்லி ஆவியானவர் பேசி கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, இந்த காரியத்துக்காக உங்களை கருத்தில் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, இந்த வேளையில் இந்த பிள்ளைகளை அழைத்து வந்து இந்த வார்த்தைகளை கொடுத்து ஆண்டவரே இந்த பிள்ளைகளை நீர் உருவாக்க போதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, இவர்களையும் ஆண்டவர் இருதயத்துக்கு ஏற்றவளாய் மாற்ற போதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த பிள்ளைகளுடைய ஆண்டவர் இருதயத்தில் இந்த வார்த்தைகளை தைத்து அனுப்பும்படியா செபிக்கிற ஆண்டவரே. இந்த வார்த்தைகளுடைய இருதயத்தை ஆண்டவருக்குள்ளாக கிரியேட் செய்து ஆண்டவர் ஒரு பெரிய மனமாற்றத்தை கர்த்தருடைய ஆவியானவர் ஏற்படுத்தும்படியா செபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா தடைகளை கர்த்தர் மாற்றி போடுவீராகப்பா. எல்லா பலவீனங்களும் மாறி போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. பரிசுத்தாவினுடைய வல்லமை இந்த பிள்ளைகளை நிரப்பி எல்லா இடத்திலும் ஜெயம் பெற்று தேவனுக்கு இருதயத்துக்கு ஏற்ற பிள்ளைகளாய் ஆண்டவரை நடக்க பரிசுத்தாவினை உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறேன் அப்பா. நீர் அப்படி செய்கிறதுக்காய் ஸ்தோத்திரம், அதை உறுதிப்படுத்துறதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்னும் கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்ய போதுக்காய் ஸ்தோத்திரம். இந்த வாரம் முழுவதுமாய் பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. எந்த தீங்கு வராதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்களேன். பிரயாணத்தில் முன்னிப்பிடுமாய் தூதலை கொண்டு பாதுகாத்துக் கொள்ளுங்க. வேலையில் ஞானமாய் நடக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. வேலையில் எந்த ஒரு ஆபத்து வராதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்க. சரீர பலவீனங்கள் ஒன்று வராதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்க. சரீர பலவீனத்தை எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி போட்டு கிருபையா இறங்கி பாதுகாத்து நடத்தும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவையில்லாத செலவுகள், அனவசியமான செலவு, வீணான செலவுகள் ஒன்று வராதபடி காத்துக்கொள்ளுங்கப்பா. உடைய கிருபை இந்த பிள்ளைகளை சூழ்ந்து ஆண்டவரே அடுத்த வாரம் ஒரு பெரிய சாட்சியா அந்த பிள்ளைகள் நிற்கத்தக்கதாய் பரிசுத்தாவினை உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறேன் அப்பா. நீர் அப்படி செய்கிறதுக்காய் ஸ்தோத்திரம், அதை உறுதிப்படுத்துறதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, அடியே நம்முடைய கருத்துல தாழ்த்துக்கிறேன் ராஜா. ஆண்டவரே, நான் ஒரு மண்ணான மனுஷன் ஆண்டவரே, உம சுமக்கிற ஒரு கழுதை ஆண்டவரே. எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறேன். இயேசு மூலம் ஜெபங்களின் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுலமே பரிசுத்தத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பாவம் மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.